வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. வேளாண்மையுடன் மாற்று ஏற்பாடாக கால்நடை வளர்த்தல், மீன் வளர்த்தல் மற்றும் இன்ன பிற உப தொழில்களை வேளாண் பெருமக்கள் மேற்கொண்டு பொருளாதார ரீதியாக ஏற்றம் பெற வேண்டும் என்ற தொலைநோக்கோடு அரசுகள் முனைப்பாக செயல்படுகின்றன. அவ்வகையில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுகா காட்டூர் கிராம பண்ணையாளர் ஜே சிவஞானம் அவர்கள் பொன்னேரியில் உள்ள தமிழ்நாடு மீன்வள தொழில்நுட்ப நிலையத்தின் வழிகாட்டுதலோடு மீன் பண்ணை அமைத்துள்ளார். திரு ஜே சிவஞானம் தனது பண்ணையில் நன்னீர் மீன்களின் வகைகள் மற்றும் வெள்ளை இறால் ஆகியவற்றை வணிக ரீதியாக வளர்த்து வருகிறார். இவர் மேற்கொள்ளும் தொழில் நுணுக்கங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை பற்றி கேட்டபோது, நான் கடந்த 17 வருஷத்துக்கு முன்னாடி மீன் வளர்ப்புக்கு மாறினேன். விவசாயத்தோட விவசாய நிலத்தை ஒரு பகுதியை மீன் வளர்ப்பு குட்டையாக பயன்படுத்தி கண்டை மீனுக்கு முதல்ல கண்டை மீன் வளர்ப்பு சேர்த்தேன். கண்டை மீன் வளர்ப்பு ஒரு 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 ஓரிரு வருஷங்கள் செய்த பிறகு வண்ண மீன் வளர்ப்புக்கு நல்ல லாபகரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வண்ண மீனுக்கு மாறினேன். வண்ண மீன் ஒரு 3 ஆண்டு காலம் வண்ண மீன் வளர்த்தேன். வண்ண மீன் காட்டிலும் ஸ்கேம்பி நன்னீர் இறால் அப்படின்னு ஒரு இறால் வந்தது. அந்த இறால் வளர்ப்பு செஞ்சேன். கடந்த 10 ஆண்டு காலம் நன்னீர் இறால் வளர்ப்பு செஞ்சுருந்தேன். இப்போ கடந்த 3 ஆண்டு காலம் வெள்ளை இறால்னு ஒரு இறால் வகை வந்திருக்கு. அந்த இறால் போட்டிருக்கேன். என் பண்ணையில் மீன் இறால் எல்லாமே பயன்படுத்துகிறேன், செய்கிறேன். மேற்கொண்டு என் பண்ணையில் தென்னை மரம், வாழை மரம், காய்கறிகள் எல்லாம் பயிர் செய்கிறேன். விவசாயமும் பண்ணின்னு இருக்கேன். இந்த மீன் வளர்ப்பில் வந்த பிறகு என்னுடைய பொருளாதாரம் நல்ல நிலைக்கு உயர்ந்திருக்குது. இந்த மீன் வளர்ப்பு கடந்த 17 ஆண்டு காலமாக நான் தொடர்ந்து செய்துன்னு வரேன். இந்த பகுதியில் நாம் செய்கிற காலத்தில் ஒரு சில பண்ணையாளர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. இப்போ என்னை பார்த்து நிறைய பண்ணையாளர்கள் இப்படி செய்யலான்ற ஒரு சந்தோஷப்பட்டு அவங்களாம் வந்து விரும்பி கேட்டதன் பேரில் நம்ம பண்ணையாளர் கிட்டத்தட்ட வந்து இந்த திருவள்ளூர் தமிழ்நாடு நல்ல ஒரு 100-150 ஃபார்மர் நம்ம பண்ணையை பார்த்து எல்லாம் போட்டு இன்றைக்கி நல்ல நிலையில் பண்ணையை செஞ்சுன்னு வராங்க. இறால் வளர்ப்பில் நல்ல லாபகரமாக இருக்குதுன்ற காரணத்தினால கவர்மெண்ட் எங்களுக்கு இந்த பண்ணை முதல்ல போகிறதுக்காக பண்ணை கொட்டை பண்ணை போட்டு கொடுத்தாங்க. அந்த பண்ணையில் ஒரு லாபகரமாக இருக்கும் மீன் வளர்ப்பு செய்யுன்னு சொல்லி மீன் வளர்ப்பு 1000 சதுர மீட்டரில் 600 கிலோ மீன் உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் நல்லா அதே போல் 600ன்றது 700 கிலோ உற்பத்தி பண்ணி லாபகரமாக இருந்தது. அதுக்கு மேற்கொண்டு பக்கத்தில் இன்னொரு குட்டை என்னுடைய விவசாய நிலத்தில் இன்னொரு பகுதி அதே மாதிரி குட்டையாக மாற்றும்போது என் மீன்துறை மூலமே அதுக்கு வெளி மாநிலங்களில் கூட்டி போயிட்டு பயிற்சி கொடுத்தாங்க. பயிற்சி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த பண்ணை குட்டை போகிறதுக்கு 2வது பண்ணை குட்டை போகிறதுக்கு கவர்மெண்ட்டில் மீன்துறை மூலம் மானியம் கொடுத்தாங்க. ஒரு ஹெக்டேருக்கு 60,000 ரூபா வீதம் மானியம் கொடுத்தாங்க. அதெல்லாம் பயிற்சியும் கொடுத்து மானியம் கொடுத்து இந்த தொழிலை ஊக்குவிச்சாங்க. விவசாயம் மீன் வளர்ப்புத்துறை இறால் மற்றும் மீன் வளர்ப்பு விவசாயம் எல்லாம் சேர்ந்து லாபகரமாக செஞ்சு வரோம். இந்த மீன் வளர்ப்பில் மேற்கொண்டு மற்ற விவசாயம் சார்ந்த எல்லாம் சேர்ந்து செய்கிறதுனால நமக்கு சுற்றுச்சூழலும் பாதிப்பு இல்லாமல் குறிப்பாக மழைநீர் சேகரிப்பு திட்டத்துக்கு எங்களுடைய மீன் பண்ண ஒரு பெரிய உதாரணம். ஒரு மழை அதிகமாக பெய்கிற காலத்தில் வீணாக அது வந்து கடலுக்கு போய் கலந்துடும். மழை இல்லாத காலத்தில் கிரவுண்ட் வாட்டர் அதிகமாக உறிஞ்சிற மாதிரியாக சூழ்நிலை வரும். இந்த மாதிரி மீன் பண்ண போகிறதுனால கிரவுண்ட் வாட்டரையும் கம்மியாக எடுக்க வேண்டிய தேவையில்லை. மழை பெய்கிற காலத்தில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் அத்தனை சென்டிமீட்டரையும் நாங்கள் ஸ்டாக் பண்ணிக்கிற அளவுக்கு அப்படியே இருப்பு செய்கிற அளவுக்கு எங்களுடைய பண்ணையில் அந்த மழை தண்ணீரை இருப்பு செய்துப்போம். 40-50 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் அவ்வளவு தண்ணியை நாங்கள் அப்படியே இருப்பு செஞ்சு அதை கடந்த ஒரு வருஷ காலத்துக்கு மாற்றி இந்த தண்ணீரை ஒரு சொட்டு தண்ணி கூட வெளியேற்றாமல் இந்த மீன் பண்ணிலே எங்கள் கூட குட்டையிலேயே ஒரு குட்டையில் மாற்றி ஒரு ஹார்வெஸ்ட் ஒரு கல்ச்சர் அதே தண்ணியில் நாங்கள் ரீசைக்கிளிங் முறையில் இப்போ புதிய ஒரு தொழில்நுட்பத்தில் நான் செஞ்சுன்னு வரேன். இதை பார்த்து எங்கள் பகுதியில் நிறைய பண்ணையாளர்கள் தண்ணீரை வீணாக்காமல் மழை நீரை எவ்வளோ மழை பெய்தாலும் அந்த மழை நீரை சேகரித்து
அந்த மழை நீரிலேயே ஒரு வருஷத்துக்கு தேவையான விவசாயத்தை மீன் வளர்ப்பு செய்யறதுக்கு ஒரு புது ஒரு டெக்னாலஜி தொழில்நுட்பம் கண்டுபிடிச்சி அது மூலம் நாங்கள் இப்போ தற்போது செஞ்சுன்னு வரோம். எங்களுடைய பகுதியில் நிலத்தடி நீர்லாம் உப்புத்தன்மையாக லைட்டாக மாறிடுச்சு. ஒரு 0.5 பிபிடி அந்த அளவுக்கு மாறிடுச்சு. அந்த மாறின உப்பு தண்ணியில் 0.5 பிபிடிக்கு இந்த வெனாமி இறால், அமெரிக்கன் ஒயிட் பிரான் இறால் வந்து நல்ல குரோத் நல்லா வளருது. 90 நாளில் 20 கிராம் அளவுக்கு வளருது. அதனால் எங்கள் பகுதியில் எல்லாம் அனைவரும் இந்த வந்து யாரெல்லாம் விவசாயத்துக்கு முடியாத, அதாவது விவசாயம் செய்ய முடியாத நிலம் உள்ளவங்க, தேவையில்லாத தரிசு நிலங்கள்லையும் இந்த மாதிரி ஒரு சிறிய அளவில் பண்ணை கொட்டை ஆரம்பித்து இதில் வந்து இந்த தொழிலை மேற்கொண்டு இதில் லாபகரமாக அவங்களுக்கு அந்த தொழில் முழுமையாக தெரிஞ்ச பிறகு மேற்கொண்டு அதை டெவலப் பண்ணி யாரும் நஷ்டம் அடையாத இந்த தொழிலை மேலும் செய்கிறதுக்கு சிறிய அளவில் ஆரம்பித்து செய்யணும்னு சொல்லி நான் அறிவுரை சொல்கிறேன். என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய தொழில் நானும் வந்து 1 ஏக்கர் அளவில் தான் இந்த தொழிலை முதல்ல ஆரம்பித்து தற்போதைக்கு ஒரு 17 ஏக்கர் அளவில் இந்த தொழில் நான் செஞ்சுன்னு இருக்கிறேன். இந்த செய்யும்போது இன்னாண்ட உற்பத்தி ஆகிற மீனும் இறால் வந்து சென்னையிலேருந்து ஒரு நிறுவனம் வந்து மீனை வந்து உயிர் மீனாக வாங்கி போயிடுறாங்க. அதேமாதிரி இறால் வந்து பக்கத்து மாநிலமான ஆந்திராவிலேருந்து வந்து ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி வந்து எங்களாண்டு இந்த உற்பத்தி பண்ணுற இறால் வாங்கி போகிறாங்க. அதனால் இங்கே இந்த பகுதியில் உள்ள அனைத்து விவசாயிகளும் இதை நல்ல மாதிரி பயன்படுத்தி கொண்டு மேற்கொண்டு இந்த தொழிலை செய்ய முடியும் மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற திரு ஜே சிவஞானம் அவர்களை 09444039790 என்ற எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.